Hi friends, bashaskitchen இன்னைக்கு நம்ம சோயா வெஜ் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சோயா வெஜ் பிரியாணியில் நம்மளோட சோயா நல்ல சாஃப்டாக சிக்கன் பீசஸ் மாதிரி இருக்க போது சாஃப்டான சிக்கன் பீசஸ் மாதிரியான இந்த சோயா வெஜ் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். சோயா வெஜ் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சோயா சங்க்ஸை இந்த மாதிரி ஒரு 20 நிமிஷத்துக்கு தண்ணியில் ஊற வச்சுருங்க. தண்ணியில் ஊற வச்சோடனே நல்லா உப்பி இந்த அளவுக்கு ஆயிரும். ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஊற வச்சிங்கன்னா போதும். பாஸ்மதி அரிசியை ஒரு 20 மினிட்ஸ் நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 2 தடவை வாஷ் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுருங்க. இந்த வெஜ் பிரியாணி பண்ணுறதுக்கு வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகா, ஒரு உருளைக்கிழங்கு, பாதி கேரட், அப்புறம் கொஞ்சம் கேப்சிகம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தயிர், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பிரிஞ்சி இலை, கொத்தமல்லி, புதினா இலை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. மசாலாவில் வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், அப்புறம் உப்பு சேர்த்துக்க போகிறோம். ஒரு 25 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த சோயா சங்க்ஸை தண்ணியிலேருந்து எடுத்து போட்டுருங்க. புழிஞ்சு போட வேண்டாம், ஜஸ்ட் இந்த மாதிரி எடுத்து போட்டிங்கனாலே போதும். இப்போ எடுத்து வச்சுருக்கிற மசாலாலாம் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ப வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்க்கு ஏற்றாப்புல கொஞ்சம் உப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. தயிர் சேர்த்து இதை ஒரு 20லேருந்து அரை மணி நேரத்துக்கு மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசியை சேர்த்துடலாம். கரெக்டாக ஒரு 8லேருந்து 9 நிமிஷத்தில் நம்மளோட பாஸ்மதி அரிசி வெந்துடும். பாஸ்மதி அரிசி வெந்த உடனேயே இந்த மாதிரி இதை வடித்து எடுத்துக்கலாம். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு வெங்காயம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இப்போ இதை நாம் தனியாக எடுத்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற கேப்சிகம், கேரட், உருளைக்கிழங்கு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். காய்கறி எல்லாம் ஜஸ்ட் வதக்கி எடுத்திங்கன்னா போதும், ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போது நான் கேரட் அப்புறம் கேப்சிகமை மட்டும் எடுத்துடுறேன். உருளைக்கிழங்கு அப்படியே இருக்கட்டும், அப்போ தான் நம்மளுக்கு பிரியாணியில் சாப்பிடும்போது உருளைக்கிழங்கு வெந்திருக்கும். அடுத்ததான் நம்ம ஊற வச்சுருந்த இந்த சோயா சங்க்ஸை உள்ளே சேர்த்துருங்க மசாலாவோட. ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோயா சங்க்ஸ் வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்தில் சோயா சங்க்ஸ் நம்மளுக்கு வெந்துடும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நான் இப்போது கிளறி விடுறேன். அந்த தக்காளியில் இருக்கிற ஜூஸை வச்சே நம்மளோட மீல் மேக்கர் நல்லா வெந்துடும். இந்த அளவுக்கு வெந்துருச்சுன்னா போதும். இப்போ கொஞ்சம் நம்ம வெளியே எடுத்துடலாம் பிரியாணிக்கு லேயரிங் பண்ணுறதுக்கு. ஸோ பாதி மீல் மேக்கரை நான் வெளியே எடுத்துட்டேன், இன்னும் கொஞ்சம் பாதி உள்ளே இருக்கட்டும். பேஸில் சாப்பாடு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம பேசனில் இருக்கிற அந்த மசாலாவில் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். அடுத்ததாக வடித்து சாப்பாடு எடுத்து இந்த மாதிரி எடுத்து 4 பக்கமும் போட்டுருங்க. சாப்பாடு ஒரு லேயர், அப்புறம் மீல் மேக்கர் ஒரு லேயர், அப்புறம் காய்கறிகள் ஒரு லேயர், அந்த மாதிரி நம்ம இதை சேர்க்கணும். இப்போ வறுத்து எடுத்து வச்சுருக்க வெங்காயம், கேரட், பீன்ஸ், அப்புறம் அந்த மீல் மேக்கர் அதையும் சேர்த்துருங்க. இந்த மாதிரி நான் ஒரு 2 லேயராக நம்மளோட சாப்பாடையும் இந்த வெஜிடபிள்ஸையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதில் நான் இப்போ சேர்த்துட்றேன், ஜஸ்ட் காரத்துக்காக.
இப்போ லிட் க்ளோஸ் பண்ணி கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இதை வேக விடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 20 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுட்டு இப்போ பாருங்கள் நம்மளோட சாப்பாடு இந்த மாதிரி இருக்கும். பாஸ்மதி அரிசி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இவ்வளோ அழகாக புழு புழுன்னு வந்திருக்கு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சோயா வெஜிடபிள் பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சோயா சங்க்ஸ் வச்சு பண்ண இந்த வெஜிடபிள் பிரியாணியில் சோயா வந்து நல்ல சாஃப்டாகவும் நல்ல ஜூஸியாகவும் இருந்துச்சு. ஸோ இதோட சீக்ரெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவருக்கு வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றது இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.